அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா ஹோட்டல் ஸ்டைலில் புசு புசுன்னு பூரி மசாலாவும் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை சேர்க்கறதுனால உங்களுக்கு பூரி நல்லா புசு புசுன்னு வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் நம்ம பூரி தேய்ச்சி எண்ணெயில் போடும்போது நல்லா பொங்கி வரும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஊறி வர டைமில் நம்ம பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பூரி மசாலா செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கை சுத்தம் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கி வரும்போதே அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது இதுவும் கூட பொடியாக நறுக்குன கேரட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது மசாலா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதே மாதிரி தான் நீங்களும் செய்வீங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு தான் வதங்கியிருக்கணும் பாருங்கள். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதன் கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. கரைச்ச கடலை மாவு தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். கிரேவி நல்லா திக்காகவும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை கலந்து விட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதித்து வந்துருச்சு. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக கையால் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. தூவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டை மேலே வச்சு இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மாவு சாஃப்டாகி அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும் பொங்கி. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு. இப்போ பூரி தேய்க்கிறதுக்கு கட்டை மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேய்ச்ச மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. போட்ட உடனே நல்லா மேலே பொங்கி எழுந்து வந்துருச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தேய்ச்ச பூரியை இப்போ எண்ணெயில் எடுத்து அப்படி போடுங்க. ஜல்லிக்கரண்டியால் பூரி மேலே எண்ணெயை இப்படி எடுத்து எடுத்து விடுங்க. நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூரி நல்லா புஷ்ஷுன்னு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான பூரியும் ஹோட்டல் ஸ்டைலு பூரி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.